இப்போ ஏன் வந்து பீடியாட்ரிக்ஸை தாண்டி ஒரு முதியவர்களுக்கு ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் வர ஆரம்பிச்சது? நான் ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது கம்ப்ளைண்ட், முன்ன மாதிரி சாப்பிட்றது இல்லை, முன்ன மாதிரி அவர் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி அவரோட ஏஜ் ரிலேட்டட் தளர்வுகள் ஏதாவது அவர் காட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ நம்ம வந்து ஜீரியாட்ரிஷனை தேடி போகிறது கரெக்டானதாக இருக்கும். ஓகே, இப்போ 60 வயசுக்கு மேலே எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்ப்பேன், இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பேன், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பேன். ஏன் ஜீரியாட்ரிக்ஸ் கிட்ட வரணும்? நான் 40 வயசில் நம்ம நார்மலாக வேலைக்கு போகணும், வீட்டில் வேலை பார்த்தோம். ஆனால் 60க்கு மேலே வரும்போது அது வித்தியாசப்படுது. நார்மலாக ஏஜ் ஆகிற ஒரு பர்சனுக்கு உடம்புல இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றது தான் இயல்பு. இதெல்லாம் இயல்பு கிடையாது, நீங்களாம் இயல்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னது? வேகமாக போகிறது வர்றது, ட்ரெயினை பிடிக்கிறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்த உடனே இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கூட போக முடியல, ஸோ நான் மாடிப்படி கூட ஏறலை, இது மாதிரி நிறைய சேஞ்சஸை தனக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸில் இருந்த ஒரு உடம்பு 60 வயசில் ரிட்டையர் ஆகி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காருதுன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? டெஃபினட்டாக ஏற்படும். மறதி அப்படிங்கிற விஷயம் ஒரு முதுமையில காமன் தானா? ஆக்சுவலாக மறதிக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்ன்னு சிலது இருக்கு. ஸோ நீங்கள் எல்டர்லி ஆகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம இயர்லி அட்ரஸ் பண்ணுறது நல்லது? ஃபால்ஸ் அப்படின்ற நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க. ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக நடந்துட்டு இருக்க நம்ம வீட்டில் பழக்கப்பட்ட இடத்துலயே நம்ம கீழே விழறது. ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இல்லை. 2 பேரில் யாருக்கெல்லாம் அதிகமான நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? என்ன பண்ணலாம் அவங்க? வயதான காலத்தில் ஏற்படுற நோய்கள் கூட சீக்கிரமாக வரவும் அதிகமாக காணப்படுறதுக்கும் ஒரு டயபெட்டிஸ் காரணமாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை முதிர்வு ஏற்படும் போது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஜீரியாட்ரிக் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்டில் நம்ம கூட டாக்டர் எஸ் லாவண்யா, கன்சல்டன்ட் ஜீரியாட்ரிக்ஸ், காவேரி மருத்துவமனை திருச்சி இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எல்லாருக்குமே தெரியும் பீடியாட்ரிக்ஸ் தெரியும், ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்டையராக அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் இட் ட்ரூ? கரெக்ட். முதியோர்களுக்கான சிறப்பு பிரிவு தான் ஜீரியாட்ரிக்ஸ். ஆனால் அது எப்போ பார்க்கணும், எப்படி பார்த்துக்கணும், இதெல்லாம் தான் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சந்தேகம். ஓகே, இப்போது குழந்தைகளுக்கு அப்படின்னு தாண்டிட்டோன்னா, ஒரு வயசு தாண்டிட்டாங்கன்னா பீடியாட்ரிக்ஸை தாண்டி வந்தாலே எல்லாருமே அடல்ட்டு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு 30 வயசில் இருக்கிற தேவையான நபருக்கு இருக்கிற அதே மெடிக்கல் தானே ஒரு 60 வயசில் இருக்கிறவருக்கும் தேவைப்பட போகுது. அப்போ ஏன் வந்து பீடியாட்ரிக்ஸை தாண்டி ஒரு முதியவர்களுக்கு ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் வர ஆரம்பிச்சது? பிகாஸ் இட்ஸ் நியூ. 199 பேருக்கு தெரியாது இப்போதைக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இப்போ உருவாகி வந்திருக்கு? இது கரெக்டு தான். 40 வயசு ஆக ஆரம்பிக்கும் போதே நமக்கு நோய்கள் வந்து காமன் ஆக ஆரம்பிச்சிருது. சக்கரை வர ஆரம்பிக்கிறது, ஹைப்பர் டென்ஷன், நீங்கள் எந்த ஒரு நோய் எடுத்துனா ஹார்ட் அட்டாக் கூட இப்போ ஏர்லியாகவே ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரோக்கு, இது எல்லாமே பார்க்கக்கூடிய எல்லா நோய்களுமே வந்து காமன். 40லேருந்தே 40 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 60 இருக்கட்டும் காமன் ஆகுது. அப்போ எப்போ நம்ம 60 இயர்ஸ்க்கு மேலேனாலே நம்ம ஜீரியாட்ரிக் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தேவையானா அப்படி யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ வந்து ஒரு முதியவர் அவரோட இல்னஸ் ஏற்கனவே அவர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கலாம், அது கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லை அன்கண்ட்ரோலாக இருக்கலாம், ஆனால் புதுசாக அவரோட ஃபங்க்ஷனில் பாதிப்பு ஏற்படுது, அவரோட டே டு டே லைஃப்பில் பாதிப்பு ஏற்படுது, நான் ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது கம்ப்ளைண்ட், முன்ன மாதிரி சாப்பிட்றது இல்லை, முன்ன மாதிரி அவர் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி அவரோட ஏஜ் ரிலேட்டட் தளர்வுகள் ஏதாவது அவர் காட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது ஏஜ் ரிலேட்டட் டிசீஸா, ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன் சிம்டம்ஸா, என்ன காரணம் அங்கே வந்து இருக்குன்றத டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம வந்து ஜீரியாட்ரிஷனை தேடி போகிறது கரெக்டானதாக இருக்கும். இப்போ நீங்கள் முதுமை அப்படின்னு சொல்கிறதோட வயசு என்ன மேம்? இப்போ நீங்கள் போய் ஒரு 55 இயர்ஸில் இருக்கிறவர்கிட்ட உங்களுக்கு முதுமை அப்படின்னா 100ல் எத்தனை பேர் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன ஒரு பார்டர் வச்சுருக்கீங்க இதுதான் முதுமை அப்படிங்கிறதுக்கு? WHO படி 65 வயசுக்கு மேலே வெளிநாட்டில் அதை எல்டர்லின்னு சொல்கிறாங்க. நம்ம சைடில் 60 வயசுக்கு மேலே நம்ம இந்தியாவில் அது முதுமைன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை தான் பேஸ் பண்ணி வருதுங்களா? 60 இயர்ஸ். பட் இப்போ நீங்கள் 16 சொல்கிறீங்களா மேம்? இப்போ சில விஷயங்கள் இந்த முதுமையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு 55 வயது நபர்களுக்கே தேவைப்படலாம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அது ஜீரியாட்ரிக்குள்ளே வராதா? முதுமையோட ஆக்சுவலாக அசல்ரேட்டட் ஏஜிங்னே ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டு சிலர் அந்த ஏஜ் ரிலேட்டட் சிம்டம்ஸை வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அது சீக்கிரமாகவே கூட வரலாம். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஆனால்
காமனா ஸ்டடி எடுத்து இத்தனை பேருக்குள்ளார எந்த ஏஜ் வந்து இந்த நீடு அவசியப்படுது அப்படின்னு எடுத்து பார்த்ததுல 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த சிறப்பு பிரிவு தேவைப்பட்டா பெட்டரா இருக்குன்றதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் 60 வயசுல மேற்பட்டவர்கள் ஜீரியாட்ரிஷனை பார்க்கறது நல்லது. ஓகே. இப்போ 60 வயசுக்கு மேலே எனக்கு வந்துருச்சு. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஜெனரல் ஃபிசிஷியனை பார்ப்பேன். இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பேன். சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பேன். ஏன் ஜீரியாட்ரிஸ்ட் கிட்ட வரணும் நானு? உங்களுக்கும் ஜெனரல் ஃபிசிஷியனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நார்மலா நமக்கு நோயின்றது காமன் தான். எந்த ஏஜா இருந்தாலும் நோயின்றது காமன் தான். ஆனா 60 வயசுக்கு மேற்படும்போது அதே நோயில அதே சர்க்கரையில 40 வயசுல நம்ம நார்மலா வேலைக்கு போனோம், வீட்ல வேலை பார்த்தோம், எல்லாத்தையுமே நார்மலா நம்ம ரெகுலேட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஆனா 60க்கு மேல வரும்போது அது வித்தியாசப்படுது. ம். அது மாதிரி நம்மளால இப்போ ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ண முடியல. சம் சேஞ்சஸ் இஸ் கோயிங் ஆன். இந்த மாதிரியான விஷயங்கள் வித்தியாசப்படும்போது அந்த டைம்ல ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபங்க்ஷனல் டிக்ளைனுக்கு என்ன காரணம்? அவர் எப்பவும் நடக்கிறவர் இப்போ நடக்காமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 60 ஆன் ஆன உடனே நம்ம நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இட் இஸ் எ மித். 60 வயசுலையும் நடக்கலாம், 70லையும் நடக்கலாம், 80லையும் நடக்கலாம். ஆனால் அதை தடை பண்ணுற விஷயம் எது அப்படின்றத டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அண்டு ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே இது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட். சர்க்கரை, ப்ரெஷரு, ஒரு அன்டைக்னோஸ்டு டிசீஸ்லேருந்து டயக்னோஸ்டு டிசீஸ் வரலும், ஏன் அதுக்காக எடுத்துக்கிற மாத்திரை கூட பாலிஃபார்மசி அப்படின்ற தன்மைக்கு வந்து ஒரு முதியவரை புஷ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது அவரோட சிம்டமுக்கெலாம் என்னென்ன காரணன்றது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும்போது டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு சிறப்பு பிரிவு இருந்தால் அது பெட்டராக இருக்குன்றதுக்காக தான் இந்த பிரிவு கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒரு முதியவர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோட இருக்காது மேம். லைக் அது வந்து நெறைய பிரச்சனைகள் தொடர்புடையதா தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரிய நம்ம எப்பவுமே எடுத்து பார்த்து, அவங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு கேருங்கிறத தாண்டி ஃபாலோ அப் அப்படிங்கிறதுமே கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா, எப்படி ஒரு குழந்தையால அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்ல முடியாதோ, அதே மாரி ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கிளியரா நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. மூட்டு வலியா? இது ரொம்ப நாளா இருக்கு. எனக்கு பழகி போனதுன்னு சொல்லலாம். இல்ல அவங்க பிரச்சனை என்னங்கிறதே சொல்ல முடியாத ஒரு மறந்து போற அந்த டிமென்ஷியா ஸ்டேஜுக்கும் வரலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாரி பேஷண்ட்ஸ் எப்படி மேம் நம்ம ஹேண்டில் பண்றோம்? முதுமையில் ஜென்ரலாக ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான ஒரு சிம்டம்னு இருக்கும். இது ம். வரையறுக்கப்பட்டு இது வந்து வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம். இது எல்லா ஏஜஸ்க்கும் காமனானது. ஒரு உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஃபீவர் வரும்ன்றது ஒரு காமனான விஷயம். அது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சிம்டம் இருக்கும். ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின். ஆனால் முதியோர்கள்னு வரும்போது டெஃபினட்டாக அதே மாதிரி தான் அந்த சிம்டம் ப்ரெசென்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஆல்டர்ட் ப்ரெசன்டேஷனாக அது ப்ரெசென்ட் பண்ணலாம். அதாவது ஆல்டர்ட் ப்ரெசன்டேஷன்னா மாறுதலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, செஸ்ட் பெயினாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒரு 40 வயசுலன்னா அவங்களே 60க்கு மேற்பட்டவங்க அப்படி பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஒரு வாந்தி வருது, எனக்கு சாப்பிடணும் தோணலை, எனக்கு சாப்பாடை பார்த்தா பிடிக்கல, என்னமோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் கூட ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்க இப்போது செஸ்ட் பெயின் வந்த உடனே நம்ம உடனே சிசியூக்கு கூட்டிகிட்டு போய் ம். உடனே அட்மிட் பண்ணி எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது பெரும்பாலும் கேர் கிவர்ஸ் இதை டயக்னோஸே பண்ண மாட்டாங்க. ம். பிரச்சனையில இருக்காரு அப்படின்னு டயக்னோஸ் அதுக்கு பதிலாக அவங்க என்ன அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, வயசானா அப்படி தான் இருக்கும். ம். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. இன்னும் அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கே 2 நாள் 3 நாள் ஆக்குவாங்க. ஸோ ஆல்டர்ட் ப்ரெசன்டேஷன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வயசானவங்கள. இதே நம்ம டீப்பாக பார்க்கறதுக்காக தான், டீப்பாக எவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் தனித்துவமாக ஒரு முதியோரை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை வந்து என்னென்னலாம் வரலாம், இதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் கொண்டு வரலாம், என்னென்னலாம் காரணிகள் இருக்கலாம், பாதிப்புகள் இருக்கலாம், எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன்லேருந்து டூல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதன்படி எவாலுவேட் பண்ணி நாங்கள் பார்க்குறோம். ஓகே. ஸோ அதன் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ ஒரு மனித உடல ஒரு எந்திரம் அப்படின்னு எடுத்துப்போம் மேடம். அது 30 வயசுல ஓடுற மாரி 60 வயசுல ஓடுறது கிடையாது. அதனுடைய ஓட்டம் வந்து ஓரளவுக்கு குறையுது. நீங்க சொல்ற மாரி 60லயும் நடக்கலாம், 70லயும் நடக்கலாம். ஆனா அது 30ல நடக்கிற வேகம் இருக்காது. ஸோ நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறதா மோட்டிவே தவிர, அது எவ்வளோ தூரத்தில் நடக்கிறோம், எவ்வளோ வேகத்தில் நடக்கிறோங்கிறது மோட்டிவாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நார்மலாக ஏஜ் ஆகிற ஒரு பர்சனுக்கு உடம்புல இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றது தான் இயல்பு.
இதெல்லாம் இயல்பு கிடையாது, நீங்களாம் இயல்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னது? 55 ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க 60ன்னுட்டு. 55, 58 வரலும் கூட ரிட்டையர்மெண்ட்க்கு முன்ன வரலும் அவங்க எப்பவுமே எப்படி இருந்தாங்களோ அதே மாரி வேகமா போறது, வர்றது, ஓடுறது, நடக்கிறது, பஸ்ஸ பிடிக்கிறது, ட்ரெயின பிடிக்கிறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்ச உடனே என்னால இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கூட போக முடியல. ஸோ நான் மாடிப்படி கூட ஏறல. நான் வந்து கீழ ஃப்ளோர்ல இருந்துக்கிறேன். இது மாரி நெறைய சேஞ்சஸ தனக்குள்ள வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. ஒரு வகையில அது அவங்களால முடியாததா கூட இருக்கலாம். இல்ல அவங்களே வந்து எனக்கு வயசாச்சு, இதுக்கு மேல அங்கலாம் என்னால நடந்து போக முடியல, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு அவங்களே குறைச்சுக்கிறதாவும் இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் போன இயர் வரலும் நம்ம நடந்தோம்னா, இந்த இயர் உடனே நம்ம தள்ளாடணுன்ற அவசியம் இல்ல. ஸோ தள்ளாடுறது, தளர்வு ஏற்படுறது அப்படின்றது 60க்கு ஒரு மஸ்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ ஏன் நடக்குது? திடீர்னு ஏன் இந்த சேஞ்சஸ் எனக்குள்ள வந்ததுன்னு நம்ம கண்டிப்பா அத வந்து எவால்வேட் பண்ணிக்கணும். அந்த அவேர்னஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு, ஒருவேளை அதுக்கான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அதுக்கான தீர்வு எடுத்துக்கும்போது டெஃபினட்டா நாமளும் பழைய மாரியே நடக்கவும், என்னென்ன வேலைகள பார்த்துட்டு இருந்தோமோ, அத தொடர்ச்சியாவும் செய்யவும் நம்மளால முடியும். ஓகே. இப்போ வீட்ல நெறைய பெரியவங்க கூட ஒரு 60 வயசுக்கு மேல ரிட்டயர் ஆயிடுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற ஒரு பதில் என்னன்னா, "நான் 18 வயசுலேருந்து ஓடிட்டேன். திடீர்னு வீட்ல இருக்கிற என்னால முடியாது" அப்படின்ட்டு. அப்போ உண்மையிலே வந்து தினம் ஒரு ஆக்டிவிட்டில இருந்த ஒரு உடம்பு, காலையில 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு போய் வந்த உடம்ப, நம்ப வந்து என்ன நெனைக்கிறோம், 60 வயசுக்கு மேல ரிட்டயர் ஆவுங்க, இது ரெஸ்ட் எடுக்கிற வயசுன்னு நெனைக்கிறோம். பட் அவங்க அந்த மாரி டிஃபரெண்ட்டா ஃபீல் பண்றாங்க. உண்மையிலே இந்த மாரி கன்டினியூயஸ் ப்ராசஸ்ல இருந்த ஒரு உடம்பு, 60 வயசுல ரிட்டயர் ஆயி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 9 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காருதுன்னா, ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? டெஃபினட்டா ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள போல இருக்க ஒருத்தவங்க தான் வந்து பாக்ஸரா ட்ரெயின் ஆகுறாங்க. அவங்க எடுத்த உடனே அந்த மசில் பாடி பில்டிங்கோட வர்றது கிடையாது. அத ட்ரெயின் பண்ணி தான் டெவலப் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரெய்னிங்க விட்டாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு அதே பழைய மாரி தானே அது குறைய ஆரம்பிக்கும். நம்ம ட்ரெய்னிங் மூலியமா தான் அது அப்படி வருது. ஸோ இத மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கோம்னா, 40 வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸர்சைஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற ஒருத்தரோட உடம்ப ஸ்டடியிலையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை கிராஸ் செக்ஷனில் எடுத்து பார்க்கும்போது அந்த மசில் மாஸ் ஆனது கிராஸான லாஸை வந்து கொடுக்கல. ம். அதே அளவுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது ம். ஒரு மினிமல் சேஞ்சஸோட. ஆனால் அதே நல்ல கிராஸாக வேலையே இல்லாமல் செடென்ட்ரி லைஃப்பை ஃபாலோ பண்ணவங்கள அந்த ஏஜும் இந்த ஏஜும் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ், மசில் மாஸ் குறையுது. அப்போ அந்த ஏஜில் அவங்களுக்கு தள்ளாட்டன்றது அதிகமாக இருக்கும், ஆக்சுவலா தளர்வு ரெஸ்ட் அதிகமாக எடுக்கிறது இருக்கும். தான் ப்ராப்ளமோ? சடனா ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுக்குள்ள அதாவது போறது தான் ப்ராப்ளம். ரிட்டையர்மெண்ட்டே எதுக்காக அப்படின்னா, இத்தனை வருஷம் ஒர்க்குக்காக டெடிகேட்டடாக வாழ்ந்துட்டோம். இப்போது 60 வயசு ஆகும்போது நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் வேணும். ம். இப்போ அதுக்கு இந்த ஏஜ் டெஃபினட்டாக நம்மளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏஜ். ம். அண்ட் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாத ஏஜ். அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் நாம் அவங்கள பார்த்தோம். இனிமே நாம் நம்மளை பார்க்கணும் அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்கு தான் ரிட்டையர்மெண்ட். ஸோ இந்த டைமில் உங்களோட மெடிக்கேஷன்ஸை ப்ராப்பராக எடுத்துக்கவும், உங்களோட செக்கப்ஸை கரெக்டாக பண்ணிக்கவும், ஒரு அடிக்வேட்டான ரெஸ்ட்டை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கும், உங்களோட ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதையெல்லாம் தேடி போகிறதுக்காகவும் தான் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுன்றது ரெஸ்ட் அப்படின்றது மட்டும்தான் எல்லாரோட கான்செப்டில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நான் ஏன் வெளியே போகணும், வெளியே போய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வீட்டிலே இருக்கேன், இந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை குறைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம், குக்கிங்கை நிறுத்துகிறாங்கனாலும் ஜென்ரலாக அவங்களோட காக்னிஷனுமே கூட சேர்ந்து குறையுது. போத் பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் மசில் பாடி ஃபங்க்ஷன் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டி. ஓகே. அதை எப்போ குறைக்கிறோமோ அப்போ அதுவும் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஊர்ல லேபர் ஃபோர்ஸ் தான் மேம் அதிகம். உடல் உழைப்புல வேலை செய்றவங்க தான் இப்போ அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற ரிட்டயர்மெண்ட் ஏஜ்க்குள்ள வரவங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் கண்டக்டர் எடுத்துக்கலாம். இல்ல ஏதோ ஒரு லேபர் எடுத்துக்கலாமே. அவங்க ஒரு 59, 60 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் வொர்க் பண்றாங்கன்னா, சடனா அவங்களுக்கு வந்து ரிட்டயர்மெண்ட்டுன்னு ஒரு திங் வருது. நாளையிலேருந்து நீங்க வேலை செய்ய வேண்டாம், வீட்ல இருக்கலான்ட்டு. அப்போ அவங்க அப்படி குறைக்கலாமா? இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பாடிய குறைக்கணும். இல்ல எனக்கு நான் யூஸ் பண்ண இந்த உடம்ப வேற ஏதாவது வகையில ஆக்டிவா வச்சிருக்கணும்னா, அந்த டிரான்சிஷனை எப்படி முதல்ல அவங்க ஹெல்த்தியா ஃபேஸ் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்றது நம்மளை கவனிச்சுக்கிறது. ம். ம். ஸோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் ஒர்க்கை மட்டும் தானே கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த டைம் டு இந்த டைம் நான் அங்கே இருப்பேன், இந்த ஒர்க்கில் இருப்பேன், முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வருவேன், இந்த டைமுக்கு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த எப்படி அது இத்தனை வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதே மாதிரி ப்ரீ ரிட்டையர்மெண்ட் டைமே நீங்கள் உங்களை வந்து என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன நம்மளோட டே டு டே டைமை, டே டு டே லைஃப்பை
நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், அதை நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன், என்னென்ன ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், காலைல எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு குரூப் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு வருவேன்னா, இல்லை வாக்கிங் போகிறேன்னா, எல்லாமே அது நம்ம வந்து ப்ரையராகவே பிளான் பண்ணணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நமக்கு அடிக்வேட்டான நியூட்ரிஷன் கிடைக்கிறதும் அது டைமிங்கில் கிடைக்கிறதுக்கான வழிகள், என்னென்ன டைமில் எப்படி எப்படி ஃபுட் எடுக்க போகிறோம், நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வீட்டு சூழ்நிலையில் சீக்கிரம் போகிறவங்க இருப்பாங்க, லேட்டாக வரவங்க இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த டைம் தான் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க முடியும். ஸோ நம்ம குடும்பத்தில் இருந்து நம்மளோட வாழ்க்கையை எந்த முறையில் நம்ம கொண்டு போக போகிறோம், அந்த காலையில் டு நைட்டு வரலும் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், அதில் ஹெல்த்தியான டயட், டைமிங் அண்ட் கூடவே ஆக்டிவிட்டி பீரியட் ப்ளஸ் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கான ஒரு வழிகள் எது மூலிமா நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியுமோ. அது நம்ம பையன்தான் நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நம்ம காத்திருக்கிறது கிடையாது. ஏன் நம்ம ஒரு காலையில் எந்திரிச்சதும் ஒரு வாக்கிங் போவோம், அந்த டீ கடையில் உட்காந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசுவேன், அதுவே எனக்கு போதும்னு திரும்பி வரவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம எதை வந்து சூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து அதை தினமும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ முதுமையோட முக்கியமான இன்னொரு கேரக்டர் வந்து மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம். வீட்டில் இருக்கிறவங்க கூட அதை பெருசாக இன்றைக்குமே அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வயசாகிடுச்சா அவங்க மறந்து போகிறாங்க அப்படின்ட்டு. இது நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னா, என் பேர் என்ன, நான் என்ன ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்ன வயசு, இந்த லெவல் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அப்போ தான் வீட்டில் கவனிக்கிறாங்க. அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க நம்மளையே ஐடென்டிஃபை பண்ண மாட்டுறாங்கன்ட்டு. ஸோ இப்போ இந்த மறதி அப்படிங்கிற விஷயம் ஒரு முதுமையில் காமன் தானா, இல்லை அதை இயர்லியாக எப்படி அட்ரஸ் பண்ணுறது மேம்? இது முக்கியமான விஷயம். மறதி வயசானாதான் மறதியை இப்போ பெரும்பாலும் பார்க்குறோம். அதனால மறதினாலே வயசானாலே மறதி வந்துடும் அப்படின்னு இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் முதுமை அப்படிங்கிற மாதிரி கான்செப்டாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஆக்சுவலாக மறதிக்கு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்ன்னு சிலது இருக்குது. அல்சைமர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் வேஸ்குலர் ஈவெண்ட்ஸ், நமக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுது, இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்புகள், ரத்த லீக்கேஜ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், எமரேஜ், இஸ்கீமியான்னு சொல்லி. இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதில் ஏற்படக்கூடியது தான் வந்து ஞாபக மறதி, செயலிழப்பு. ஆனால் இதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அதுக்கான மோசமான விளைவுகளை வந்து தள்ளி போடலாம். டெஃபினட்டாக தள்ளி போடலாம், மாற்றி அமைச்சிட முடியாது. ஆனால் டெஃபினட்டாக அதை ப்ரொலாங் பண்ணலாம். அது 60லே வந்துடணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோன்னும் போது அதனோட லைஃப் ஸ்டைல் வந்து பெட்டர் ஆக்கலாம். பட் அந்த இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து அந்த பேஷண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு அம்மா பசங்களோ இல்லை பேர பசங்களோ தான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற எல்டர்லி கிட்ட இந்த மாதிரியான மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிற பொழுது நீங்கள் இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க மேம்? நம்ம ஃபர்கெட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, ஞாபக மறதி. சின்ன சின்ன விஷயங்களை நான் வச்சுட்டு போயிடுறாரு, கீயை தொலைச்சிடுறாரு, ஃபோனை வச்சுட்டு கோவப்படுறாரு, இந்த மாதிரி விஷயங்களாக ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, அதை டீட்டெயிலாக வந்து எவால்வேட் பண்ணும்போது நம்ம அது நிஜமாகவே ஞாபக மறதி தானா, இல்லை அது நோய்க்கான ஒரு தன்மையாக, அதை நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க எவால்வேட் பண்ணி. அண்ட் அடுத்த கட்டம், பொதுவாக ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான ப்ராப்ளமில் ஏற்கனவே இருக்காங்க, அந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கு ரீசெண்டாக, இது வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒன்று. அதே சமயத்தில் அந்த மாதிரி மக்களும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க ஒரு முறை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸை ஏதாவது ஏற்படுதான்றதை எவாலுவேட் பண்ணாங்கன்னா அப்பயும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், ஃபர்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை தாண்டி திடீர்னு ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் காட்டுறாங்க. அதாவது வீட்டில் வந்து எதையாவது எடுத்து ஒழுக்கி வச்சுட்டு அவங்க தான் திருடிட்டாங்கன்னெலாம் ப்ளேம் பண்ணுறாங்க, நிறைய சண்டை நடக்குது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல, அடுத்த நாள் அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணேன்னு அவங்களுக்கே ஞாபகம் இல்லை, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சஸ்பீஷன் ஆட்டிடியூடு இத்தனை நாள் அப்படிப்பட்டவங்க அவங்க கிடையாது. திடீர்னு இப்படி ஒரு சேஞ்சஸை கொடுக்குறாங்க, திடீர்னு அழுகுறாங்க, நைட் ஆனால் தான் சிம்டம்ஸ் நிறைய ப்ரெசன்ட் பண்ணுது, ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறாங்க, இத்தனை நாள் அவங்க அப்படி இருந்ததில்லை, நாள் ஆக ஆக அவங்க குளிக்கிறது, அவங்க சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக ஒரு பொருளை மறந்தால் தான் ஞாபகம் மறதின்ற கான்செப்டில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி யூஸ்வலாக நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கலைன்னா கூட அது ஞாபக மறதியாக இருக்கலான்ற வாய்ப்பில் யாரும் யோசிக்கிறதில்ல. இதெல்லாம் கூட இருக்கலாம். படுக்கையிலேயே வந்து பாத்ரூம் போகிறாங்க,
அப்படியெல்லாம் யூஸ்வலாக நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? பாத்ரூம்ன்றது ஒரு டாய்லெட் ரூமில் தான் நடக்கணும். சமையலுன்றது குக்கிங் எந்த கிச்சன் வச்சுருக்கோமோ அங்கே தான் நடக்கணும். இதுக்கு மாறா போய் கிச்சனில் பாத்ரூம் போகிறேன்றது, படுக்கையிலே போகிறேன்றது, அப்புறம் வித்தியாசமாக போயிட்டு தண்ணி ஊற்றாமல் வர்றது, இதெல்லாம் நார்மலாக நம்மளோட பிஹேவியர். இது நமக்கு வந்து பல வருஷமாக செஞ்சு ஃபிக்ஸடான ஒரு விஷயம். இதெல்லாம் மாறுதல் ஏற்படும்போது அதுக்கு கூட ஞாபக மறதியாக இருக்கலாம். மேம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் வீட்டில் போய் பெரியவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? டு பி ஆனஸ்ட் கேட்க போனால் எனக்கு என்ன மென்டல் இல்னஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது வீட்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க மேம்? பேஷண்ட் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா நினைக்கிறீங்களா, மனநலன பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதுக்கு முன்னாடி கேர் கிவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் வந்து பாத்ரூமில் போய் பாத்ரூம் போக மாட்டுறாரு, கிச்சனில் போய் போயிட்டுருக்காரு, அவர் பெட்லேயே போகிறாரு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இது யாரை கோவப்படுத்தும்னா கேர் கிவர் தான். ஏன்னா அவங்க தான் அவங்கள பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இது பிரச்சனையே யாருக்குன்னா அவங்க தான் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. ஸோ முதியோர்கள் கூட இதை ரியலைஸ் பண்ணி இது ஒரு வேளை ப்ராப்ளம் நான் பண்ணலை, ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிடுவார். ஸோ செக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிப்பார். ஆனால் கேர் கிவர் தான் இதை மனநல ப்ராப்ளமாக பார்த்து மனநல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், கொஞ்ச நாளாக அது மாறுதலாக வேலை பார்க்குது, மூளை சரியில்லை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹார்ஷான விஷயங்கள் ஏற்படுறது, ஃபேமிலியில் வந்து இன்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம் வர்றது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்து தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த அவேர்னஸ் பப்ளிக் கிட்ட இருந்தாலே போதும். டெஃபினட்டாக சின்ன சின்ன மாறுதல் கூட உடல்நல ப்ராப்ளமான்றதை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா மனநலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். மனநலம் காரணமாக இருக்கலாம், டெஃபினட்டாக இது மெமரி ப்ராப்ளமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன காரணன்றது எதுவாக இருந்தாலும் நாமளே வீட்டில் இருந்து ஒரு முடிவெடுத்து அதை வந்து வளர்க்குறத விட அது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்குறது பெட்டர். அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முறையான சிகிச்சையை நம்ம ஃபாலோ பண்ண, இதுதான் ஏர்லி ப்ரெசன்டேஷன்றது. நீங்கள் எப்போத்துலேருந்து அதை பார்க்குறீங்களோ அப்போத்துலேருந்தே நீங்கள் அட்ரஸ் பண்ண தொடங்குனீங்கன்னா ஏர்லியாகவே நம்ம ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் நம்ம ப்ரொலாங் பண்ண முடியும். ஓகே. இப்போ இதோட அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாலியேட்டிவ் கேர் மேம். பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிற பொழுது மற்ற எந்த ஒரு நோய்களுக்கும் இந்த இளம் வயசில் இருக்கிறவங்கள தாண்டி அந்த ரீஹேப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். நிறைய பேர் பெட் ரிட்டனாகவே தன்னுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கழிக்கலாம் அப்படின்னு வைங்களேன். அந்த கேருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அது எவ்வளோ தூரம் அவங்கள தனியாக கவனிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே பாலியேட்டிவ் கேருன்றது வந்து இப்போ வரலுமே பாலியேட்டிவ்ன்ற பேரை கேட்டாலே கேன்சர் அப்படின்ற விஷயத்துல தான் வந்து எல்லாருக்கும் இருக்குது. பிகாஸ் அவங்க தான் த்ரூ அவுட் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க. கேன்சர்ன்றவங்க தான் டிபெண்ட் ஆகுறாங்க, அவங்களால தான் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணிக்க முடியாது. அதனால் அவங்க தான் வந்து மேக்ஸிமம் பாலியேட்டிவ் கேர், ஏன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் க்யூரபிள் கிடையாது. ஸோ அதனால் வந்து பாலியேஷன் கேர் தான். அந்த பேர் கேட்டாலே அது அவங்களுக்காக தான் இருக்கும். ஓ உங்களுக்கு கேன்சரா, ஏன் பாலியேட்டிவ் கேரை பற்றி பேசுகிறீங்க, அந்த மாதிரி தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக பாலியேட்டிவ் கேருன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போகிறது தான் பாலியேட்டிவ் கேர். மீன்ஸ் அது அவங்க சிம்டமேட்டிக்காக கம்ஃபர்ட் நம்ம தேடி கொடுக்கறது தான் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் மெடிசனோட மீனிங்கே அதுதான். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நான் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் தான் எனக்கு சரியாகும்னா இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு க்யூர் கொடுக்காது, பட் மெயின்டைன் பண்ணும். பட் அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பெயின் கொடுக்குது, நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சம் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே வந்து பேஷண்ட் விரும்பலைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே அது வந்து சரி வராது. அதாவது எப்போ ஒரு பேஷண்ட் வந்து தன்னோட சிம்டம் வந்து பெட்டராக இருந்தால் போதும், கம்ஃபர்ட் ஜோனுக்கு கிடைக்குதோ அப்போ தான் வந்து உண்மையான முழுமை அடையுது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பாலியேட்டிவ் கேர். கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கீமோதெரப்பி கொடுக்கலாம், ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம், ஆனால் பேஷண்ட் என்னால் முடியல, நான் கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும், நான் எப்படி இருந்தாலும் எனக்கு எண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, எதுக்கு என்னை வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க, எனக்கு வேண்டாம் கீமோதெரப்பின்னு எந்த ஸ்டேஜில் வேணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ண அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து பாலியேட்டிவ் கேருக்கு நம்ம புஷ் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு இருமல் வருதா, அதை சப்சைட் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வாந்தி வருதா, அதை சப்சைட் பண்ணும். உங்களால் சாப்பிட முடியல, நம்மளோட பேசிக் என்ன, நம்மளை கம்ஃபர்ட்டுன்றது நமக்கு பேசிக்காக நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மொபைலாக இருக்கணும், நம்ம ஏடியலை நாமளே பார்த்துக்கணும். அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்பை நம்ம குளிக்கிறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப டிபெண்ட்டாக இல்லாமல், அடுத்தவங்க உதவி இல்லாமல், மெயினாக நம்மளோட டாய்லெட் கேர் இதெல்லாம் நாமளே பார்த்துக்கிட்டா அதுவே நமக்கு நிம்மதி.
ஸோ இந்த கேருக்கு என்னென்னலாம் உங்களுக்கு சிம்டம்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம கம்ஃபர்ட் பண்ணி பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃபை கொடுக்கறது தான் palliative கேர். இது வந்து கேன்சரில் மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். பட் இன்சிடென்ஸ் ரேட்டே வந்து கம்பேர்ட் டு அதர் சிஸ்டமிக் இல்னஸ் கம்மி. ம். அப்போது அதர் சிஸ்டமிக் இல்னஸ் எத்தனை பேர் வந்து டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் டிபெண்ட், அதுவும் எல்டர்லி ஏஜில் வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. நல்ல சிவியர் எல்விஎஸ்டி, பெட்டை விட்டு கீழே இறங்கினா கூட மூச்சு வாங்கும், சிஓபிடி, நல்ல ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் இருக்காங்க, எப்போவுமே ஓட்டு சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. இப்படி உள்ளவங்க நிறைய பேர், 3 வேளை சாப்பாடும் முழுங்க முடியல அப்படின்றவங்க நிறைய பேர் உயிர் இருக்காங்க. மட்டும்தான் இருக்கும் உடம்புல, வேற அப்படி எதுவுமே. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, பட் பெருசா அவங்களால எந்த பட் நீங்க மூவ்மெண்ட் சொல்ற மாதிரி கொடுத்தாலும் ஓட்டோ சப்போர்ட்டோடவே இருக்காங்கன்னா அவங்களால ரெகுலர் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. பண்ண தே ஆர் பெட் முடியாது. ரிட்டன். அதான் பெட் பெட் ரிடன், ரிட்டன். ஆனால் வித் சப்போர்ட் தேவர். இந்த வந்து கேன்சரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நான் கேன்சர் இல்னஸ் வில் பி ஆன் பெட் ரிடன் ஸ்டேட். அவங்களுக்கு palliative கேர் தேவைப்படும். அதுதான் வந்து எல்டர்லியில் காமனாக பார்க்கப்படுறது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ palliative கேர்னு வரும்போது அவங்களோட இப்போ மூச்சு வாங்கதா ஒரு 6 மினிட் அவங்களோட ஏடிஎலை மெயின்டைன் பண்ண, ஒரு தண்ணி தேவைன்னா எடுத்து குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், தன்னோட ட்ரெஸ்ஸஸை மாற்றிக்கிறதுக்கு, மினிமலாக ஒரு ஒர்க் அவுட்புட்டை கொடுத்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அது மினிமலாக மாடரேட்டாக எவ்வளோன்றது அதை அசஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது முக்கியமானது. அதுதான் வந்து palliative கேரில் சொல்லப்படுறது. ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் கேர், இப்போ நான் சொன்ன எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் இருக்காங்க, கார்டியாக் ஃபெயிலியரில் இருக்காங்க, பெட் ரிடனாக இருக்காங்க. அந்த சமயத்தில் டெய்லி நான் இன்ஜெக்டபிள் போட்டுக்கிறது, டெய்லி வந்து எனக்கு இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தே ஒன்ட் willing டு கெட் த ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி சமயங்களில் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்லே வச்சு அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட் ஜோனை, ஒரு நர்சிங் கேரை எல்லாமே. இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்டேஜில் அட்டெண்டர்ஸும் வந்து கேர் கிவர்ஸும் வந்து பார்த்துக்க முடியல, நாங்கள் வேலைக்கு போகிறோம், இன்னும் எத்தனை நாள் வேலையை விட்டுட்டு இங்கேயே இருக்க முடியும், மணி ஏர்னிங் எங்களுக்கு தேவை இல்லையா, அவங்கள தொடர்ந்து பார்த்துக்க ஆள் போடணும், ஆள் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய சஃபரிங்ஸ். அதாவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்படும்போது அந்த நோயாளி மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, ஃபேமிலி வந்து அதை விட அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ 2 பேரையுமே வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது முக்கியம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் ஹாஸ்பிஸ் கேர். இதெல்லாம் அதாவது ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே அவங்களுக்கு தேவையான எல்லா கேரையும் அந்த பெட் ரிடன் ஸ்டேட்டில் பூர்த்தி பண்ணுறது தான் ஹாஸ்பிஸ் கேரு. அதுக்கு இடையில பேஷண்ட்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துக்கலாம், அட்டெண்டர்ஸ் அவங்க வந்து பார்த்துக்கலாம். இல்லை இவங்க ஒரு 2 நாள் நான் என்னோட வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாலும் அவங்க போயிட்டு வருவாங்க. அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன், அவங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ ஹாஸ்பிஸ் கேர்னா அந்த எண்ட் ஆஃப் லைஃப்பில் எப்படி அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணுறோம், கம்ஃபர்ட்டும் சிம்டமையும் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம், ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தது தான். அதை தான் வந்து palliative மெடிசனில் இந்த நான் கேன்சர் இல்னஸ்க்கு ஜீரியாட்ரிக் சைடில் பார்க்கப்படுறது. போத் ஃபார் கேன்சர்ஸ், இது 2த்துக்கும் பொதுவானது தான். மேம், நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இறக்க தான் போகிறாங்க அப்படின்னு வைங்களேன். பட் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டோன்னா அவங்க ஒரே சொல்கிறது என்னென்னா, எனக்கு பெயின் இல்லாமல் எனக்கு டெத் வேணும், நான் தூக்கத்திலே இறந்துடணும். இதுதான் நிறைய பேருடைய விருப்பம் ஒரு வயதானவர்கள்கிட்ட கேட்டால். பிகாஸ் அந்த மரணத்தின் மேலே இருக்கிற பயங்கிறத தாண்டி இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஒரு பெட் ரிட்டன் ஆனால் அந்த வென்டிலேஷன் போடுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது வந்து அந்த பெயினை தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த லைஃப் கேர் அப்படின்னும் பொழுது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறுபடும். என்னை விட்டுருங்க, முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுவாங்க. பட் அதை க்யூர் பண்ண முடியும், இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெயின் இல்லாமல் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும்னு இருக்குல்ல. இப்போ இது எப்படி மேம் நம்ம அவங்க கிட்ட கொண்டு போகிறது? கொஞ்சம் இது டிப்பிக்கலாகவே கஷ்டமான விஷயம்தான். அவங்க இறக்க போகிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை அவங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது, இது எப்படி பண்ணுறோம்? பிகாஸ் இது வந்து ஒரு மெடிக்கலான விஷயமும் கிடையாது, சைக்கலாஜிக்கலான விஷயத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். கிட்டத்தட்ட குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோம் நம்ம? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கேன்சரில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, டிசீஸை க்யூர் பண்ணுறத தாண்டிட்டோம். த பேஷண்ட் இஸ் நாட் வில்லிங் ஃபார் ட்ரீட்மெண்ட், அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இருக்கிற நாள் நான் கொஞ்சம் பெயின் இல்லாமல், ரொம்ப கஷ்டப்படாமல், நார்மலாக ஓரளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக நான் இருந்தேன்னா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஹாஸ்பிஸ் கேருன்ற பேரில் எண்ட் ஆஃப் லைஃப் கேரை கொடுக்க ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணுறோம். லைக் ஒரு அவங்களுக்கு பிபி லோ ஆகுதுன்னா அதுக்கு வேறு என்ன ஃபிசிக்கலி வேறு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தான். ரொம்ப வந்து ஷாக்குக்கு போகும்போதெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம் மாட்டாங்க. இல்லை மேம், எனக்கு இன்னும் கிளியரானா ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இல்லை, அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இன்டியூபேட் பண்ணுறது, இன்ஜெக்டபிள்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி தே வில் அவாய்ட்.
அதுக்கு பதிலாக அந்த அல்சர் இருக்குது, அது ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்கள தொந்தரவு பண்ணுது, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது, புண்ணாக இருக்குது, பெயினாக இருக்குது, இப்படி இருக்குன்னா பெயினுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுக்கறது, அந்த டிஸ்சார்ஜை வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் கொடுத்து அந்த புண்ணை வந்து ஹீலாக்க பார்க்கறது, இந்த மாதிரியான கம்ஃபர்ட் தான். அண்ட் இப்போ அவங்களால சாப்பிட முடியலன்னா அதுக்கான தேவையான விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான நர்சிங் கேர் மட்டும், அவங்களோட பிரச்சனை அந்த சிம்டமை மட்டும் சரி பண்ணி அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது. அதே மாதிரி பாத்ரூம் போக முடியல, திடீர்னு ப்ராப்ளம் ஆகுது, அடைக்குது, ப்ளீட் ஆகுது, அந்த மாதிரினா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ் கொடுக்கறது, மோஷன் போகலைன்னா மோஷன் போக வைக்கிறதுக்காக ட்ரக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுத்து அவங்கள கம்ஃபர்ட்டாக பெயின் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேர். ஸோ அதான் ஒரே ஒரு மோட்டிவ், அவங்க பெயின் அது மட்டும்தான் மோட்டிவ். அதாவது பெயின்னா ஒரு புண்ணுலேருந்து ஏற்படுற வலி மட்டும்தான் பெயின் இல்லை, அவங்க சாப்பிட முடியலன்றதும் ஒரு வகையான கம்ஃபர்ட் இல்லாத ஒரு விஷயம். வாந்தி வருது, நாசியாவாக இருக்குன்றதும் ஒரு கம்ஃபர்ட் இல்லாத விஷயம். அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ அதுக்கான மெடிகேஷன்ஸை கொடுத்து அவங்கள கம்ஃபர்ட் ஆகும். மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, மெடிகேஷன்ஸ் இல்லாமல் இல்லை, பட் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுற மெடிகேஷன்ஸை மட்டும் கொடுப்பாங்க. அவங்க மெயின் டார்கெட் கஷ்டப்படக்கூடாது, சஃபரிங்ஸோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ பேக் டு வந்து நான் ஒரு 60லேருந்தே மறுபடியும் வரேன் அப்படின்னும் பொழுது இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய வேக்சின்ஸ் இருக்கு மேம். அடல்ட் வேக்சின்ஸுமே இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, சீசன் 8 வேக்சின்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ எல்டர்லி இருக்காங்க, அந்த ஜீரியாட்டிக் குரூப்ஸுக்குன்ட்டு ஏதாவது வேக்சினேஷன் சார்ட்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இப்போ நம்ம இருக்கு. அடல்ட் வேக்சினேஷனை எப்படி வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் வந்து எல்லாருக்கும் ரெகுலராக கவர்மெண்ட் ஆக்கியிருக்காங்களோ அதே மாதிரி இதுவும் அண்டர் பிளானில் போயிட்டுருக்கு. ஜீரியாட்ரிக் குரூப்புக்கும், அதாவது மோர் தென் 50+ வந்து வேக்சின் பண்ணுறது குட் அப்படின்றது கவர்மெண்ட்டும் வந்து நிறைய பார்த்துட்ருக்காங்க, பாலிசிஸ் பிரச்சனைகள் இருக்கு மேம். என்ன வேக்சின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல் இருக்குது. நியூமோகாக்கல் வேக்சின் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எவ்ரி எல்டர்ஸ் மஸ்ட் கெட் ஆஃப்டர் த 50 years ஆஃப் ஏஜ். எந்த டைமில் வேணாலும் அவங்க போட்டுக்கலாம். அண்ட் இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சீசன் டைமில் செப்டம்பர் டு அக்டோபர் டைம் ஃப்ளூ வேக்சின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சீசன் பிரேக் த்ரூக்கும் ப்ரையராக நம்ம இம்யூனைஸ்டாக இருக்கிறது சேஃப். அண்ட் இது எல்லாமே மெயினாக எதுக்காகனா, நோய் வந்தாலும் நோய் தன்மை அக்ரெசிவாக இருக்கக்கூடாது, அதனால் உயிர் ஆபத்துகள் ஏற்படக்கூடாது. மோசமான கண்டிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். ரொம்ப விருலண்ட்டாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ், அதை குறைக்கிறதுக்காக தான், அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேக்சின்ஸே. ஸோ அதில் ரொம்ப காமனஸ்ட் எல்டர்லியில் நிமோனியா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ண டெஃபினட்டாக எல்லா எல்டர்ஸுமே நியூமோகாக்கல் போட்டுக்கிறது நல்லது. அண்ட் எவ்ரி இயர் இந்த ஃப்ளூவோட ப்ராப்ளம், வைரல் நிமோனியா வந்து அவுட் பிரேக் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரொடெக்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி வந்து ஸ்பெஷல் குரூப்ஸ், அதாவது சில பேர் வந்து அக்கி அப்படின்ற நோய், அதாவது சின்ன வயசில் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கலாம், அது வந்து இம்யூனோ சப்ரஷன் ஸ்டேட்டை க்ராஸ் பண்ணும்போது அவங்க அக்கி மாதிரி ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நரம்புகள்லே போய் தங்கி இருந்து ஒரு நாள் அது தோலில் வந்து புண்ணு மாதிரி வந்து வெளிப்படும். இதில் ரொம்ப சிவியராக சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் இருக்கும், அதை டாலரேட் பண்ண முடியாது. அண்ட் சில நேரங்களில் அது வந்து செப்சிஸை உருவாக்கலாம், சிக்னஸை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து எல்டர்லியில் காமனாக, அதாவது அவங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகுறாங்க, மார்ட்டாலிட்டி ஏற்படுது அப்படின்றதுக்காக அதுக்கும் வந்து வேக்சின் வச்சுருக்காங்க. இதை தாண்டி வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை டிடப் டிடின்னு சொல்லுவாங்க, டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியாவுக்கு வேக்சினேட் பண்ணுறது நல்லது. அது 10 years ஒன்ஸ்க்கு. இப்போ ஒரு 40-50 இயர்ஸில் இருக்காங்க மேம். 40-50 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அண்ட் ஹார்ட்டோ ப்ராப்ளம்ஸ் மாதிரி மல்டி ப்ராப்ளம்ஸோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ 40லே தெரிய ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கிற மக்கள் ஒரு 60 நெருங்கும் பொழுது அவங்களுடைய எல்டர்லி அந்த ஜீரியாட்டிக் குரூப் அப்படி அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் சொல்லலாம்? லைக் உங்களோட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, 40ஸில் இருக்கிறவங்களுக்கே இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்டர்லி ஆகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம இயர்லி அட்ரஸ் பண்ணுறது நல்லது? பொதுவாக வந்து வயசு ஆக ஆக முதிர்வு ஏற்படும் போது ஃபால்ஸ் அப்படின்ற நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க. ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக நடந்துட்டுருக்க நம்ம வீட்டில் பழக்கப்பட்ட இடத்துலையே நம்ம கீழே விழறது, நரம்பு தளர்ச்சின்ற மாதிரி நினச்சிப்போம் இல்லையா.
தளர்ச்சியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபால்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து தசை வந்து தளர்வடைஞ்சிருக்கலாம், வீக்காக இருக்கலாம், அட்ரோஃபியாக இருக்கலாம், இல்லை முட்டி வந்து தேய்மானமாக இருக்கலாம், முட்டி இப்போ ஓஏ நீங்கள அஃபெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சாதா ஃபீவர் எபிசோட் கூட ஃபாலை ஏற்படுத்தலாம், இன்ஃபெக்ஷன் ரீசெண்டாக வந்திருக்கலாம், அதனால பேஷண்ட் வந்து ஃப்ரெயில்ட்டிக்கு போயிருக்கலாம். காரணம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் ஃபால்ஸ்ன்றது எல்டர் ஆக ஆக அது காமன் டிசீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து ஏர்லியாகவே இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கான பயிற்சி முறைகளை ஃபாலோ பண்ணும்போது, அதாவது விழுந்தால் கூட பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து லோவர் லிம்ஸில் கிடைக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ஏற்கனவே பேசின ஞாபக மறதி நோயின்றது எல்டர் ஆக ஆரம்பிக்கும் போது எந்த ஸ்டேஜில் வேணாலும் வரலாம். அது யாருக்கு வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. நோயோட தன்மையை பொறுத்தது, நோய்க்கான காரணத்தை பொறுத்தது. ஸோ எல்லாருமே ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதை தாண்டி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்பவே காமன். சத்தமே இல்லாமல் சாப்பாடு மட்டும் அவங்க சாப்பிட மாட்றாங்க ஒரு வாரமாக, தூங்க மாட்டுறாரு ஒரு வாரமாக, இல்லை படுத்தே இருக்காரு, எந்திரிக்கவே மாட்டுறாரு, ஆனால் அது வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்தார். இந்த மாதிரி காரணங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் ஒரு நிமோனியாவில் அஃபெக்ட் ஆனவராக இருக்கலாம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனில் அஃபெக்ட் ஆன, இதெல்லாம் வந்து காமன் வயசானவங்களுக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் இஸ் காமன், அதை பார்க்கணும். ஸோ எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை முதிர்வு ஏற்படும் போது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஜீரியாட்ரிக் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. அப்போது ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் அதை சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதனோட ரீஹாபிலிட்டேஷனும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஓகே, இப்போ 60-65 வயதில் இருக்க ஒரு 2 நபர் எடுத்துப்போம் மேம். ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இல்லை. 2 பேரில் யாருக்கெல்லாம் அதிகமான நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? என்ன பண்ணலாமா அவங்க? ஏன்னா டயபெட்டிஸுங்கிற விஷயம் ரொம்ப காமனாக இருக்குது. ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கு ரெகுலர் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது 2 பேரில் யாருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது? பொதுவாக டயபெட்டிஸ்னாலே வந்து மற்ற பல நோய்களுக்கான ஒரு காரண நோயாக இருக்கும். டிமென்ஷியா கூட வந்து காமன் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க, காமன் அண்ட் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் சொல்லுவாங்க. அண்ட் டயபெட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஃபார் நியூரோபதி, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு இதுக்கெல்லாம். அண்டு மைக்ரோ நியூரோவாஸ்குலர் ஏஞ்சியோபதி, இது எல்லாமே வந்து டயபெட்டிஸில் காமன்னும் போது எப்போ வேணாலும் ஃபாலை ஏற்படுத்தலாம். ஸோ வயதான காலத்தில் ஏற்படுற நோய்கள் கூட சீக்கிரமாக வரவும் அதிகமாக காணப்படுறதுக்கும் ஒரு டயபெட்டிஸ் காரணமாக இருக்கலாம். ஸோ சுகர் இருந்தால் நம்ம டெஃபினட்டாக அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதை எப்போவுமே ஒரு ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணணும், மெடிக்கேஷன் எடுத்துக்கணும். அண்டு எந்த நோய் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அப்படின்றதுனால ரெகுலரான ஒரு ஹெல்த் செக்கப் அண்ட் ஸ்க்ரீனிங்கில் இருக்கிறது பெட்டர். ஓகே, இப்போது நம்ம ஜென்ரல் பாடி செக்கப் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது மேம். நீங்களும் ஜீராட்டிக் வந்து செக்கப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி? இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஸ்க்ரீனிங்கில் என்னென்னலாம் மேம் பார்ப்பீங்க? ஜென்ரலாக வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னாலே உங்களோட ப்ரெஷர்லேருந்து சுகர்லேருந்து அண்ட் கொலஸ்ட்ரால் அதர் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. கார்டியாக் ஃபங்க்ஷன் எவ்ரிதிங் தே வில் கவர். அதோடு சேர்ந்து உங்களோட முதிர்வுக்கான காரணிகள் ஏதாவது இருக்கான்றதையும் எவால்வேட் பண்ணிடலாம். மெமரி எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, உங்களோட கால்கள்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, வீக்காக இருக்கா, நடக்க முடியுதா, விழக்கூடிய தன்மை இருக்கா, இதை எவால்வேட் பண்ணலாம். ஃப்ரெயில்ட்டி எந்த ஸ்டேஜில் இருக்குது, சார்கோபீனியாவுக்கு போகிறாங்களா, இல்லை நியூட்ரிஷன் லாஸ் ஏதாவது இருக்கா, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஒரு இட்லி தான் எடுக்கிறாரு, 1.5 இட்லி தான் எடுக்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு மால் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கலாம். இதுவும் இம்யூனிட்டி வந்து சப்ரஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணியாக இருக்கும். ஜென்ரலாகவே இம்யூனிட்டி வந்து ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனில் குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒன்றொன்றுத்துக்கு ஒன்று லிங்க் ஆனது தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தே வில் ஸ்க்ரீன். யூரினரி இன்கான்டினன்ஸு அதுவும் ஒரு தளர்வில் ஏற்படலாம், பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால ஏற்படலாம், சின்ன ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அட்ரோஃபிக் வெஜினைட்டிஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரீன் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரல் ஸ்க்ரீனிங் ப்ளஸ் ஜீரியாட்ரிக் சிண்ட்ரோம்ஸையும் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் முதல்ல கேட்ட மாதிரி தான், ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு தேவை, எல்லா அடல்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரி தானே அப்படின்ட்டு. பட் அப்போ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸுங்கிறதே ரொம்ப பெருசு. அந்த பெருசெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலன்னு நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயங்கள் ரொம்ப அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கான அவேர்னஸ் உருவாகும் பொழுது அந்த ஜீரியாட்ரிக்கான அவேர்னஸ்மே வரும். மக்களுக்கிட்ட அந்த ஹெல்த்தியான இல்லை அந்த குவாலிட்டியான எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.